கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிதல். அறிதல் என்றால் என்ன? உன்னர கலத்தல். ஆமா, தேவனோடு ஒன்னர கலந்தா விடுதலை, பிசாசோடு ஒன்னர கலந்தா சிறையிருப்பு. அவ்வளவுதான். இயேசு நானே வழியும் சத்தியமா, இயேசுவோடு கூட ஒன்னர கலக்கணும். எடுப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4:6-7. கவனி, சத்தம் வரக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல்னா நாம் என்ன பண்ணோம்? ஐயா, அந்த ஒண்ணுதாங்க எனக்கு கவலை சொல்றோமா இல்லையா? சொல்றாங்களா இல்லையாப்பா? 10க்கு கவலை இல்லையா? ஐயா, அந்த ஒண்ணுதான் எனக்கு கவலை. அந்த ஒண்ணுக்கு தான் கவலைப்படாதுன்றாங்க. அல்லேலூயா. எல்லாம் கரெக்டு தாங்க ஐயா. அந்த ஒண்ணுக்கு இது பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப கவலை ஆகிதுண்ண. அதனால அந்த ஒன்றுக்கு கவலைப்பட்ட அது ஒன்னே போதும் ஒன்று ஐக்கியத்துக்கு. அதனால ஒன்றுத்துக்கு கவலைப்படாத, 10க்கும் கவலைப்படாத. அல்லேலூயா. அந்த ஒன்றுக்கு கவலைப்பட்டுட்ட, அந்த ஒன்னே ஒன்று ஐக்கி போட்டுரும். அந்த ஒரு மனுஷன் பத்தி, அந்த ஒரு மனுஷனை பத்தி கவலைப்படுறது, அவனை பத்தி மனத்தாங்கல் படுறது, அவன் இப்படி ஆயிட்டானே அப்படி ஆயிட்டானு கோவப்படுறது, எரிச்சல் படுறது, அந்த ஒரு மனுஷன் தான். அது யாருன்னாக்கலாம், அது மனைவியாக்கலாம், புருஷனாக்கலாம், பிள்ளையாக்கலாம், வேலை செய்யறதுல பாஸா இருக்கலாம், ஸ்கூல்ல டீச்சரா இருக்கலாம். அந்த ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆள் அந்த அவன் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாக்குறான். அவனை நினைச்சுதான் எனக்கு கவலையாக்குது. அந்த ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்துவ? என்ன இல்லாமல் ஒருவனும் இயேசு கொண்டு போய் தெரியப்படுத்தணும். அந்த கவலைப்படுற காரியம் பீஸா போயிடும். தேவனுக்கு தெரியப்படுத்து. அந்த ஒன்றை நினைத்து கவலைப்படுற, அந்த ஒன்றை நினைத்து தேவனுக்கு தெரியப்படுத்து. தேவனுக்கு எதை தெரியப்படுத்தணும்? இயேசு இல்லாமல் வேறொன்று தெரியப்படுத்தும். என்னை இல்லாமல் ஒருவனா பிதாவிடத்தில் வரமாட்டான். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும் A to Z எல்லாம் போட்டு பாருங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுல பாருங்க, விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜோலி முடிந்தது. அந்த கவலைப்படுற காரியம் மாறித்தான் ஆகணும். அந்த கவலைப்படுற காரியத்தில் அற்புதம் நடந்துதான் ஆகணும். விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம், வேண்டுதல் தேவனுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு, விண்ணப்பம், ஜெபம், ஸ்தோத்திரம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். சில பேர் விண்ணப்பத்துக்கு ஒரு விளக்கு கொடுப்பாங்க, விண்ணப்பம் ஜபத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, தோத்திரத்துக்கு ஒரு விளக்கம்,
வேண்டுதலுக்கு ஒரு விளக்கம். ஆக மொத்தத்தில் கிறிஸ்து விட்டுருவாங்க. ஆக மொத்தத்தில் விண்ணப்பம், ஜபம், தோத்திரம், வேண்டுதல்ல கிறிஸ்துக்கு அடுத்த காரியங்களை தேவனுக்கு கொடுக்கணும். நீ கவலைப்படுற காரியத்துல விளக்குதா? கவலைப்படுற காரியத்துல எல்லாம் பாவத்தினால நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷ்கின் நாளில அதுலதான் கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு எல்லா கவலையும் வருது. அதுக்கு பரிகாரம் விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், தோத்திரத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ நீங்க ஒன்றுக்கும் எத்தனை கவலைப்படுறது? எத்தனை கவலைப்படுறது? நான் நிறைய கேட்டுக்கிறேன். ஐயா 10க்கு கவலை, அந்த ஒண்ணு தாங்க கவலை. அது நடிக்க எத்தனை கவலை இல்லையா? அந்த ஒண்ணு தாங்க எனக்கு. அந்த ஒண்ணுக்கு தான் கவலைப்படாத. கையத்தட்ட இல்லையா? அந்த ஒரு கவலை உன்னை அழிச்சு போட்டுரும். அப்போ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதன்னு சொல்றாரு. ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படாத. கவலைப்பட்டா அந்த காரியத்துல தேவனை விசுவாசிக்கிற, அந்த காரியத்தை பிசாசு விசுவாசிக்கிற. அந்த ஒரு பிசாசு ஒன்னு நினைச்சு கவலைப்படுறாரு. அந்த ஒரு பிசாசே போதும் உன் ஐக்கியத்துக்கு. அதனால எல்லாவற்றையும் குறித்து இயேசு எதுக்காக காலிப்பட்டது பார்த்துக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறாரு. ஒரு மனுஷனை குறித்து கவலை கிடையாது. இயேசு இவ்வளவாய் உலகத்தில், ஆமா, நம்பனா ஊருக்கு 2 பேர், தெருக்கு 2 பேர், அவனை நினைச்சு இவனை நினைச்சு இப்படி பல காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டு வெறுப்பிச்சு சண்டை போறதுனால அத்தனை பிசாசுகள் நம்மளுக்கு அழிச்சு போட்டுது. அதனால யாரை குறித்து கவலைப்படுறதோ, சோர்ந்து போறதோ, எதிர்த்து விட்டுட்டு எல்லாரையும் கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கும் போது எந்த கவலையும் உன்னை மேற்கொள்ளாது. அதிசயம் தான் நடக்கும். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையினாக்கா ஒவ்வொன்றுக்கும் விலை கொடுத்தா பைபிளே போதாது. நம்ம உலகத்தில் அவ்வளோ காரிக்குது. எல்லாம் A to Z எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதனால சில பேருக்கு தேவனுடைய நினைப்பே வராது. ஓடி 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 வாய்ச்சி அது செய்து இது செய்து அதை பண்ணி இதை பண்ணி தேவனை பத்தி தாட்ஸ் திங்கிங்கே நிறைய பேர் இருக்காது. அதனால பலவிதமான கவலைகளை சூழ்ந்து கொள்ளும். சரி, இந்த வசனத்துக்கு யாரை நல்லா மாதிரியா பார்க்கலாம்னா யாரை பார்க்கலாம்? இயேசுவே மாதிரியா பார்க்கலாம். ஏன்னா அவர்கிட்ட அவர் மாதிரியை பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் சூப்பரான விளக்கம். அதுக்கு மேல ஒரு விளக்கமே தேவையில்லை. அது போதுன்ற அளவுக்கு திருப்தி அவர்கிட்டயே பார்க்கலாம். நீ 1000 பேர் மாதிரியா பார்த்தாலும் இயேசுவை மாதிரியா பார்க்கறது எல்லா கேள்விகளுக்கும் எல்லா பதில்களுக்கும் விளக்கத்தை கிடைச்சுன்னு பார்க்கிறோம். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ இயேசு சிலுவையில் என்ன ஆயிட்டாரு? நம்மள மாதிரி மாறிட்டாரு. உலகத்தில் எல்லாருடைய கவலை, எல்லாருடைய சாபம், எல்லாருடைய பாவம், எல்லாருடைய மரணம் எல்லாம் A to Z கடைக்கோடி மனிதன். எந்த ஒரு மனுஷனையும் எடுத்துக்கோ பூமியில, காட்டுவாசியம், நாட்டுவாசியம், ஆணோ பெண்ணோ, ஆப்பிரிக்காவோ, ஐரோப்பாவோ, அமெரிக்காவோ, ரோமர் மோடியர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டுட்டாங்க. அப்போ எல்லாருடைய கவலை, எல்லாருடைய சாபம், எல்லாருடைய பாவம் இயேசு தலை மேல கொட்டப்பட்டது. ஊர்பட்ட கவலை, ஊர்பட்ட சாபம், ஊர்பட்ட வியாதி, ஊர்பட்ட தரித்திரம், அவ்வளோ தரித்திரத்தில் அவ்வளோ வியாதியில இயேசு என்ன பண்ணாரு? சிலுவையில விண்ணப்பம், தோத்திரம், ஜபம், வேண்டுதல் பண்ணாரா இல்லையா? ஜபம் பண்ணாரா இல்லையாப்பா? சிலுவையில எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டு ஒன்றுக்கும் கவலைப்படல அவரு. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லாருடைய ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது. அவர் எதை குறித்து கவலைப்படல, ஒன்றை குறித்து எல்லாவற்றை குறித்து அங்க ஜபம் பண்ணாரு. தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினார். என்ன தெரியப்படுத்தினார்? பிதாவே. இயேசு சிலுவையில் செய்ததெல்லாம் அவருக்காக செய்யல, ஒவ்வொரு அங்குலமும் நமக்காக செய்யப்பட்டது. நம்ம தான் பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திர, பாதாளத்துல. இப்ப நான் ஒரு ஆளு இயேசு சாணத்துல இருக்கிறேன். நிறைய பேர் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தாருன்றாங்க. நான் ஆதாமின் பாவத்தை, நான் ஆதாமின் மகன். ஆதாம் பாவ தெய்வ உன்னித்த பூமியில் எல்லாருடைய சாபம் ஆதாமுக்குள் பிறந்த என் மேல கொட்டப்பட்டது.
இப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் கவலைப்பட்டு 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 இருந்தாக்கா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ஏசு அவ்வளோ பாவத்தை சாபத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டு தலைமையில கை வச்சு கவலைப்படல. கையில ஓட்டகை ஆகி போச்சு, பேங்க்ல பேலன்ஸே இல்லை, உடம்புல வியாதி, எத்தனை வியாதி தெரியுமா? எத்தனையோ வியாதி, புது புது வியாதி வருது. இந்த காலத்தில் கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. எங்க வீட்டில் எல்லாருக்கும் என் தம்பி போய் கொரோனா ஹாஸ்பிட்டலே போய் இருந்தான். எங்களுக்கு எல்லாரையும் பாதிச்சு. அது ஒரு வியாதி. அது மாதிரி எத்தனையோ வியாதி, எத்தனையோ சாபம், எத்தனையோ பாவம், எத்தனையோ மரணம், எத்தனையோ தரித்திரம் வரும்போது கவலைப்பட்டேன்னு வச்சுக்கா, சூழ்நிலை மாறாது, அற்புதம் நடக்காது, வியாதி புத்திட்டே போவோம், சாபம் கூடிக்கிட்டே போவோம். ஏசு அவ்வளோ காரியங்களை சுமந்து கொண்டு இந்த வசனத்தின்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. இயேசுகிட்ட நம்ம பார்க்கிற சிலுவையில, பிதாவே எல்லாருடைய பாவம் மேல் வீழப்பட்டது, நாம் அவருக்கும் தேவனுடைய நீதியா பாவம் மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினார். எப்படி பாவம் ஆக்கினார்? என்ன பீடிப்பிச்சாரோ, பொடி போட்டாரா, தேசனம் பண்ணார், கொலை, எப்படி பாவமாக்கப்பட்டார்? பிதாவாகிய தேவன் இயேசு எமை போயது கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டார். அதான் பிரிக்கப்பட்டார். பிதாவின் பிரிக்கப்பட்டதுமே யூதாசு உடனே காட்டி கொடுக்கிறான். ஏவாலும் ஆதாமும் ஏதே தோட்டத்தில் பீடி பொடி போட்டு விபச்சாரம் பண்ணி சினிமா பார்த்து அந்த மாதிரி பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய வார்த்தையை மீறி ஜீவ வஸ்துக்களை விட்டு நன்மத்தையும் மரியத்தக்க கனியை புஷிக்கு நாளில அந்த பாவத்தை ஏற்றுக்கிறார் சிலுவையில். உனக்காக எனக்காக ஒரு மாடல் காட்டுறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்காரி ஒருவராய் எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கின்ற நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். அக்கிரமம் பாவம் சாபம் வந்தா அந்த மனுஷனுக்கு கவலை வருமா வராதா? ஏகப்பட்ட கவலை. உலகத்தில் எல்லாருடைய கவலையும் ஒரு மாடல் காட்டினார் பாருங்க. இயேசு என்ன பண்ணாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்தினான். இந்த வசனத்தெல்லாம் பாருங்க, தேவனுக்கு என்ன தெரியப்படுத்தினாரு? ஜீவ வார்த்தையை தெரியப்படுத்தினார். பாவமும் மரணமும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பேசுறதெல்லாம் ஜீவ ரத்தத்தை தெரியப்படுத்தினார். பிதாவாகிய தேவனுக்கு ஈட்டியாள குத்துறவனுக்கு ஆதாம் மூடுகிற ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், வீரன் இயேசு. நம்ம என்ன பண்ண, சின்ன பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு அவமானம், ஒரு பக்கம் கவலை, பயம், அவமானம் பக்கம் தற்கொலை பண்ணிக்கிறான் பாரு மனுஷன். எல்லாம் பிசாசு வேலைங்க. இயேசு அவ்வளோ எல்லாவற்றையும் குறித்து, எல்லாருடைய பாவத்தை குறித்து, எல்லாருடைய சாபத்தை குறித்து ஒட்டு மொத்தமா ஒரு கேப்சல் போல, ஒரு கேப்சல் ஒரு கேப்சல் எல்லா வைட்டமின் இருக்கிற மாதிரி தேவி நீதி உழித்தல ஜீவ சர்வ ஜீவரத்தை பிதாவே விடுகள் ஆபியப்பித்து ஜீவ சர்வ ஜீவரத்தான். ஜீவன்ற வார்த்தை கவனி. ஈட்டியால குந்தவனுக்கு, காரி துப்புறவனுக்கு, பகைக்கிறவனுக்கு, சபிக்கிறவனுக்கு, ஆதாம் மூடுகிறது எல்லாரும் ஒரு ஆள் பாய்க்கூடாம ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவெல்லாம் இயேசுக்கு சுவாமியோட வாக்கத்தை தான் கொடுத்தாரு. இந்த வசனம் அவருக்கு தான் சூப்பரா போறது. ஒன்னுத்துக்கும் கவலைப்படலங்க. எலும்பு தோலும் ஆயிட்டாருங்க. நம்மளும் அப்படியே பதறி போடுவான். இந்த தாமஸ் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாரு. அவர் வந்தாதான் தெரியணும். வரதுக்கு முன்னாடியே இப்படி பிரசங்கம் பண்ணாதான் வந்தா கூட நல்லா தாங்க ஆர முடியாது. அதுதான் வராதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் சொல்லி கொடுக்குது. அவ்வளோ சாபத்தை, அவ்வளோ பாகத்தில் யாரும் வெறுக்கல, யாரும் கசக்கல, கைவிட்ட பிதா மேல கோவல்ல, யூதர்கள் பகை கசப்பு இல்லை, பிதாவே இவர்களுக்கு மன்றியம் என்று சொல்லி ஜீவ சர ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு, அதான் விண்ணப்போ ஜபோ தோத்திரம் வேண்டுது எல்லாத்துக்கும் ஜீவனுக்கு அந்த காரியங்களை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? ஃபேக்ட் உண்மையா கொடுத்தாரு, உத்தமமா கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்காரு. மறித்தாலும் உயிர்த்தெழும் ஜீவன் தான். செத்தும் போனார், பாதாளத்துக்கு போனார், அங்கேயும் ஜீவனும் பேச, அங்க போன மாதிரி இல்லை, அங்கே ஜீவ சர ஜீவ ரத்தம் தான். பாதாளுமே கக்கிச்சவர. ஆகாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும்? ஆகாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள போனா வாமிட் வந்தா இல்லையா? அந்த மாதிரி தான் பாதாளம் அவரை 3வது நாள் கக்கிச்சு. யாரா அது புதுசாகுது ஆளு, எல்லாம் நன்மத்தை மரியத்தக்க கடிய தேவனுக்கு தனக்கு உலகத்து நேரம் பாதாளத்தில் வந்து அங்கேயே ஸ்டே ஆயிடுறான். ஆனா இவர் மட்டும் ஜீவன ஜீவ தர ஈட்டாலும் ஆதாரம் ஜீவன் பாதாளத்துக்கு போய் அங்கேயும் ஜீவனை பேசுறாரு. பாதாளம் தாக்கு பிடிக்கல, ரிஜெக்ட் பண்ணிச்சவரை. அல்லேலூயா. அது எழுத்தின்படி பாதாளம். இந்த உலகமே ஒரு குட்டி பாதாளம்.
வியாதி ரிஜெக்ட் பண்ணி, சாபம், பாவம், மரணம், தரித்திரம் எல்லாமே உன்னை ரிஜெக்ட் பண்ணா, ஜீவ சொல்ற ஜீவன் விண்ணப்பம், ஜபம், துதி, தோத்திர தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தினா, வியாதி என்கிற பாதாளம், சாபம் என்கிற பாதாளம், தரித்திரம் என்கிற பாதாளம், மரணம், அவமானம் எல்லாம் இங்க பூமியிலே ஒரு பாதாள சக்தி, இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நீ அடுத்த எல்லா புத்திக்கும் மேலான, அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசு கவலைப்படாத, ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், காட்டு புஷ்பங்களை நோக்கி பாருங்கள், அவங்க விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறது, அது என்ன சொன்னாலும் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. இந்த மாதிரி சொல்லுவேன், எது வந்தாலும் நான் கிறிஸ்துவ தான் கொடுக்க போறேன். இந்த கவலை ஏன் வந்துச்சு? ஆதாம் ஏவாள் வழியா பிதாவாகிய தேவனை கைவிட்டு பிசாசு வார்த்தை கேட்டதுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதனால கவலை, வியாதி, வறுமை, தரித்திரம், இந்த காரியத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உலக படிப்போடு கூட இந்த பரிசுத்தரை அறிகிற அறிவு தெரிஞ்சு வச்சுக்கணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 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 எல்லா புத்திக்கும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது அப்ப தேவனுக்கு தெரியப்படுத்த கூடாதா? ஆமா, தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் காரியத்தை வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம், உன் கஷ்டத்தை, உன் துக்கத்தை, உன் பிரச்சனை வெளியே சொல்ல முடியாது இருந்தாலும், அந்த கஷ்டத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்துக்கு பிசாசு ஆதாம் ஏவாள் காரணம். அதுக்கு பிதாவாகி இயேசுவை தந்துள்ள இயேசு சாமண்ட வாக்கு தந்ததுல பிதாவாகிய தேவனுக்கு ஆவியை ஜீவனை கொடுத்த மாதிரி, ஆதாம் ஜீவனை கொடுத்த மாதிரி இயேசுக்கு சாமண்ட வாக்கு தந்தத்தை நானும் பிதாகுமார் பசுதா ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 கான்பிடன்ஸ், தைரியம் வரும், நிம்மதியாக தூங்கலாம். நைட்ல இவனா டெஸ்ட் பண்ணி பாரு. நான் நைட்ல சில நேரத்தில் தேவன் தனக்கு முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூடாம ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆதாம் காலத்து முழு இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், எழுத்துப்படி போறவன் வரவன், நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்த, ஏழை, பணக்காரன், எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகம் சொல்ல சொல்ல எதிர்த்து அவ்வளோ சமாதானம், அவ்வளோ சந்தோஷம். அசுத்தாய் ஓரத்தை பார்க்கறோம், பசுத்தாய் வரத்தை பார்க்கறோம். அல்லேலூயா. அதான் இதனுடைய வசந்தின் அர்த்தம். கடைசியா வாசி முடிங்க. 9-10 படிங்க, 6-7 படிங்க. 2 வருஷத்தை இல்ல பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் அப்போ ஏசு என்ன பண்ணாரு? தேவனுக்கு தெரியப்படுத்தினாரு. பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்பித்து, பாவ, சாபம், மரணம், ஏகப்பட்ட கவலை, ஊர்பட்ட கவலை, தரித்திரம். நமக்கு பேங்க்ல 500, 600, 2000, 5000, 10,000 இருக்குது. அட்ட தரித்திரம், ஓட்ட கை ஆண்டி அடிக்கிறாங்க, கையில பேலன்ஸே இல்லை. நீ என்ன ஆயிடுவ? அப்போ அவர்கிட்ட இது ஜீவ சரீரம், ஜீவன் அது இருக்குது உங்ககிட்ட. வானம் பூமி கொள்ளாது, இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். சரீரம், ரத்தத்துக்கு அதை பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கிறாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துறாரு. பிதாவாகி தேவனுக்கு அப்படி கொல்ல பிரியம். பிதாவே நீ எதையா விரும்புற? தேவனே என்கிட்ட நன்மை காரியத்தை விரும்புற, ஜீவ விருத்தத்துக்கு நீ பரலோக ராஜ்யம் அதை கொடுக்க கொடுக்க பரலோக ஆனர் ஆயிடுது. அங்க தேவதூர்கள்லாம் வர்றாங்க. மனுஷனுக்கு மனுஷனுக்கு நன்மை ஜீவ சரஜீவரத்தை சிலுவையில் தேவன் தனக்கு உலகுது பரலோக ராஜ்யம் எழுதுறாரு, செட்டில்மெண்ட் எழுதுறாரு. ஆதாமும் முழு உலகுது, ஒவ்வொரு தேசத்துக்கு எழுதுறாரு. ஆவி உலகம் ஸ்டண்டாகி போச்சு. பாதாளம் நடக்குது, வேதாளம் நடக்குது, சமுத்திரம் குலுக்குது, கண்மலைகள் வெடித்ததான், சூரியன் இருந்து போச்சான் சிலுவையில. கையை தட்டி அல்லேலூயா. ஏன்னா உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அந்த ஜீவ வார்த்தையை தேவி நீதி உயிர்த்தையில கொடுத்தா அண்ட சராசரம் அடுத்து குதித்து பாதாளமே நடக்குது அந்த ஜீவ வார்த்தைக்கு. அதனால நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னையோட அந்த கவலையை வச்சிடணும். கவலைப்பட்டேன்னா பிசாசுக்கு தீனி போடுற, அது புழு வச்சு புட வச்சு வியாதியில போய் கட்சியில மரண வரையும் போயிடும். கவலைப்பட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பரிகாரம் பேசு. பாவத்துக்கு வரைய தேவடி, மரணத்துக்கு தைரியத்துக்கு உயிர் தேர்தல், தேவடி தூக்கி பரலோக மானத்துக்கு சகல அதிகாரம் தேவனுக்கு தெரியப்படுது. ஆதாம் முழு உலகத்துக்கு தெரியப்படுத்து. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 3ஆம் நாள் இயேசு என்னாச்சு?
எல்லா புத்திக்குமே தேவ சமாதானம். அப்படியே வாயில வடை சொல்ற மாதிரி, ஐயா ஜவம் பண்ணிட்டு வந்தீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜவம் பண்ணீங்க, இதயத்துக்கு அப்படியே கொஞ்சம் சமாதானமாகுதுங்க. அது அங்க பிரச்சனை தெரியல, அங்க வியாதி தெரியல, கடன் தெரியல, அப்படியெல்லாம் இல்லை. உண்மையாவே வியாதி சாப பாவம் மனசத்தினால தீரும். உடனே பட்டு நடங்களா கூட இதயத்துல தேவ சமாதானம் நல்லா மெச்சூடாவ நீ எல்லா சமாதானம் தேடி வரும். அதனால ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை மறக்காத. கவலைப்படுறது, சோர்ந்து போறது, பயப்படுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மாம்ச சிந்தை மாறணும். நீ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுவ. எதுக்காக கவலைப்பட? ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறதுனால நீ கவலைப்படவே அது இன்னும் 2 அதிகமா பலியிடுவா. இன்னும் கவலை கூடி 12 வருஷமா வந்து கவலைப்பட்டிருந்தாலும் பாரு. பெரும்பாடு இல்லை, சரி 38 வருஷமா கவலைப்பட்டிருந்தாங்க. சூழ்நிலை பாரு. இயேசு சந்தித்த மாத்திரத்துல நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக பட்டு சூழ்நிலையே மாறி போகுது. மத்திய மாறு லூக்கா யோவால் எங்க போனாலும் ஜனங்க வியாதிகள். இன்னைக்கு அதே ஜனங்க தான். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிற வேறுக்கிறான். திருடுறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பேலஞ்சி எல்லாம் திருட்டு குச்சி. திருட்டு போன வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாம் கவலை பயம் விருப்பங்கிறாங்க ஜனங்க. ஏசு ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இருக்குது. போறதுலாம் ஜனங்கள் மாபெரும் விடியல ஏசு போனோம். அப்படி கூட்டமா வராங்க. பிசாசெல்லாம் தொத்துறாரு. பாதாளம் நடக்குது. ஜீவ வார்த்தை தேவ நீதிக்கு உயிர்த்ததல். அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா எல்லாமே சூழ்நிலை மாறும். குருட்டு கண்டு, செவிட்டு காது, குஷ்ரோகி எல்லாமே மாறுது. அதனால கவலைப்படுறதெல்லாம் நிறுத்திட்டு எல்லா புத்திக்கு மேலான தேவ இருதயங்களும் சிந்தை ஆண்டுகளை கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். ஜெபம் பண்ணுவோம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சிலுவையில ஒன்றுத்து கூட நீ கவலைப்படல ஏசப்பா. உலகத்துல எல்லாருடைய பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பாதாளெல்லாம் ஒன்று கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எதை குறித்து கவலைப்படல. எல்லாவற்றையும் குறித்து தேவி நீதிட்டு உயிர்த்ததில்லை. கைவிட்ட பிதாவுக்கு, காட்டி கொடுத்த பிதாவுக்கு முழு உலகம் கொடுத்து கொண்டே இருந்தேன். 3 நாளைக்கு அப்புறம் பிசாசு தலையை நசுக்கி பசுதாவியர் வந்து சாவுகே உயிர்த்தல் தேவதூத கல்லப்பட்டு மூட்டை வாழ்ந்த சகல அதிகாரம் இந்த சுவிசேஷத்தை விட உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி சொல்லியிருக்கீங்க தாவே. கிறிஸ்துவை அந்த இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தன் ஆதாம் முழு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துறோம். இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுத்துகிறதா. எல்லா கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லா பிசாசெல்லாம் சித்தடிக்கப்பட்டோம். பசுத்தாய் ஊட்டப்பட்டோம். நீரே திராட்சை செடி, நாங்கள் குடிகள் ஒருவனில் வார்த்தையில் மிகுந்த கடிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறதா. அப்படியா இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறதா. அப்படியே சோத்து இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் உங்களை இடைவெளி எக்காது கொடுக்கிறதாவே. விசுவாசிகள், கவலைகள், பாரங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரம் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட தேவாய் பசுத்தாய் ஊட்டப்படுகிறதாவே. பசுத்தாய் எங்கே அங்கே விடுதலை உண்டாகிறதாவே. செய்திக்கு அங்கே ஓடி அப்படி ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கும். ஒரு மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே எல்லா ஜெபத்தில் இருக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் போல என் ஆத்மாவே அவர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பேர் பாஸ்வாத் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கடைசி நாளே வல்லமையாக பயன்படுது. செய்தி 14/3/2025 FGC வேலூர் பகுதியில் மாலை நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.